நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சா நான் ஸ்கிரிப்டாவது ரெடி பண்ணி வந்திருப்பேன். நேச்சுரலா பேச வர மாட்டேங்குது. சரி சரி கண்ணாடி பாக்குறேன். நீயாக அன்று என்னை பார்த்ததும், நீயாக வந்து பேசி போனதும், நீ என்னை ஏற்று ஒப்புக்கொண்டதும் மறக்காதே. நிலாவை பார்க்க ஆசைப்பட்டதும், நிதானமாக பார்வை விட்டதும். கல்யாண நாள பங்காளி மாறே கூறுமே அருளே. இந்தாட்டி பங்கி வைக்க திருநாளும் வந்தாச்சே, அம்மாட்டி உறவு முறைங்க வருதே. வாயார ஒண்ணு கூடி சன வாழ்த்த வந்தாரே நல்லோரே. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். இருங்க பட்டு முட்டாய் சீல கட்டி பட்டு
ஸ்டேஜுக்கு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க நேரம் போயிட்டு நீங்க கரெக்டாக பொண்ணு அவனை பேச வேணாம்னு சொல்லுவேன். கரெக்டா இருந்தா மட்டும் பத்தாயிரமா போட்டோ எடுக்கிறேன் போட்டோ நீங்க தான் எடுக்கணும். சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்பவாரமே. ஸ்னேகா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. 20 இயர்ஸா நானும் அவளும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டுனா அது வந்து ஸ்னேகா தான். சொல்ல பொண்ணு எங்களை விட சின்ன பொண்ணு அவ தான். பட் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. ரொம்ப ஒரு இன்னோசென்ட்டான ஒரு பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சமாவது மெச்சூர்ட் ஆகிடுவான்னு நம்புகிறோம் நாங்கள். அவ மூலமா எங்களுக்கு வந்து சஷ்டியுமே ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் தான். அவர் வந்து அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது. பன்னீர்செல்வம் திருமதி பி தமிழ்ச்செல்வி அவர்களின் மகனுமான திருநிறை செல்வன் பி சஷ்டிநாதன் அவர்களுக்கு திருமதி பரஞ்சோதி ராமலிங்கம் திருமதி கே சுஜாதா அவர்களின் மகளுமான திருநிறை செல்வி டாக்டர் பி எஸ் ஸ்னேகா அவர்களை கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாக ஆல் தி பெஸ்ட் ஸ்னேகா. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். சஷ்டியை நல்லா பார்த்துக்கணும். ஆமாம். ஹாப்பி மேரிட் லைஃப் சஷ்டி அண்ணா, ஸ்னேகாக்கா. சஷ்டி அண்ணா ஒரு ரெக்வெஸ்ட், ஸ்னேகாக்கா கிட்ட எங்கள் கிட்டலாம் பேசாமல் இருக்கிற மாதிரி பேசாமல் இருக்காதீங்க, ஜாலியாக வச்சுக்கோங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் ஸ்னேகாக்கா அண்ட் மாமா. ஹாப்பி மேரிட் லைஃப் சஷ்டி மாமா. ஹாப்பி மேரிட் லைஃப் சஷ்டி அண்ணா, ஸ்னேகாக்கா. எப்படா இந்த ஜீவன் லவ் பண்ண, நான் எல்லா சத்தையும் பண்ணியிருக்கேன், பட் அவள் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்கிறா இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், அதுவும் சஷ்டியை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சைடு ஷாக்காகவும் இருந்துச்சு, ஒரு சைடு ஹாப்பியாக, அப்பாடா இவள் சஷ்டியை லவ் பண்ணிட்டா, எனக்கு நிம்மதி நிம்மதி அப்படின்னு நம்ம லைன் கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே போச்சு. அப்புறம் வந்து லைக் பெர்மிஷன் கொடுப்பாங்க, பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் லேட் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. கொடுத்த உடனேயுமே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவள் ஹாப்பியாக நல்லா சரி ஓகே. எனக்கு வந்து சரி ஸ்னேகா இன்னொரு வீட்டுக்கு போகாமல் எங்கள் வீட்டுக்குள்ளேயே திருப்பி வர்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆமாம், விளையாட்ட ஆரம்பிச்சதுங்க. ஒரு டேரில் வந்து லவ் சொன்னோம், அது வந்து கல்யாணத்தில் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஆமாம், ஒரு நாள் 24 hours எடுத்துட்டு தான் ஸ்னேகா வந்து எஸ் சொன்னாங்க. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலையா, இது போன வாரம் தான் எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் வந்து என்கேஜ்மெண்ட் அப்போ தான் நம்மளுக்கு ஆமாம் வெற்றி குறி போடுறீங்க. கதை போமா ஒன்றாக நீ நானும் தான், கதை போமா கதை போமா கதை போமா, நீ பேச பேச காயமாறுமே. கதை
டக்குன்னு வாசிச்சு விடு. டக்குன்னு பாடவா? சரி ஓகே. மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காத முரடா உன்னை. இப்படி யாராவது இப்ப நான் எப்படி பாடினேன் சஷ்டி ஆக்சுவலி எனக்கு தெரியாது சஷ்டி. நீ அதை ஓ, பார்க்காம அதான் பாட முடியாது. ஒரு 4 லைனை மனப்பாடம் பண்ணிட்டா திரும்ப பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முரடா உன்னை ரசித்தேன். முடி குத்தும் உந்தன் மார்பு என் பஞ்சு வித்தையோ, என் உயிர் பிதக்கும் முத்தம் அது என்ன வித்தையோ, உன்னை போலே. எதையா ஏலே ஏலே இப்படி வேணா சாஞ்சிக்கலாம். வாரத்துல சத்த நேரம் மடியில் வச்சு சஞ்சிக்கிற சங்கதிய சொல்லித்தர வாடி.